அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் ஒரு நல்ல மொரட்டு மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். டீம்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் வெர்சஸ் ப்ளே பாய்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கேங்ஸ்டர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர். ப்ளே பாய்ஸோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஸ்டேக்கில் மாறி நான் செகண்ட்ஸில் ரூபன் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கேங்ஸ்டர் செல்வம் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து செல்வம் டு மாறி இன்சைடு டிரைவ்லேருந்து கிழித்தாங்க. அவுட் சைட் ஆஃப்க்கு பேட்டை விட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இன்சைடில். செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரூபன் அவர் பிடிக்கும் முதல் வந்து ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி மேலே பட்டிருக்கு டாட். தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் உடம்பு ஒட்டியும் வந்துச்சு. ஆஃப் சைடில் தள்ளி விட்ருக்காரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. கார்த்தி எங்கள் ஃபீல்டர் சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்துருக்காங்க. ஓடிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாங்க ரெண்டு பிளேயருமே. அடுத்த பந்து செல்வம் டு ரூபன். யார்கர் வைட் யார்கர் நல்ல ஃபீல்டிங். ரன்னிங்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. உடம்பு போட்டு தேக்கிட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். அடுத்த பந்து செல்வம் டு மாறி ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி ஸ்லோவர் ஒன் கையே திருப்பி விட்டாருங்க. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஸ்டெப்பிங் டவுன் த கிரவுண்ட் போனாங்க. சரியாக பல்லங்க உடம்பு ஒட்டி போட்டார். அடித்து ஏற்றிட்டாரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல ஓவர் எக்கனாமிக்கல் ஓவர்னு சொல்லுவேன். பவுண்டரி கொடுக்காம போட்டிருக்காங்க முதல் ஓவர் முடிவில். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க. பவுண்டரி கொடுக்காம இவங்களும் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு ரெண்டு டீமுக்குமே. சவுந்தர் இந்த ஓவர் போகிறாங்க. போட்ட முதல் 2 பால் வைடு பையில் ஓவர் இருந்தாங்க. இந்த பால் ரீபால் நேராக தூக்கி யாருக்கான முயற்சி கிட்டத்தட்ட லோ ஃபுல் டாஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த வெயிலில் கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மாறி இருக்காங்க. சூப்பர் யார்கருங்க. யார்கர் பேக் ஃபுட்டுக்கு விழுந்துச்சு பந்து. டைமிங்கில் பேட்டை போட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் இங்கே 2 சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் பிரேக் ஸ்விங்குக்கு போனாங்க. தெளிவாக பட்ட மாதிரி இருக்குங்க. ரீஜனை கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் ரேட்டுங்க 6ங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் சவுந்தர் டு ரூபன். அல்ல யார்கர் ஒன்று விழுந்திருக்கு. இதுலேயும் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் மாறி ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இருந்தாங்க. இங்கே 1 பவுன்ஸ். சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. 4 விடாமல் தடுத்துட்டாங்க 2 இதில். செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் வேகத்தோட விட்டார். பேக் ஸ்விங் பெருசாக இருந்துச்சு. பட் படலை மேலே பட்டுருக்கு. டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். இங்கே ப்ளே பாய்ஸ் தன்னோட பேட்டிங் திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு கார்த்தி வந்திருக்காங்க. முதல் பந்து ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி நல்ல வேகமாக இருந்திருக்கு. பந்து கீப்பர் காலில் வந்து முட்டிச்சு. பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் கார்த்தி டு மாறி நல்ல வேகமாக இருந்துச்சு. பிச்சாவது பால் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் ஆகிருக்குங்க. தேர்ட் பால் ஓவரில் கார்த்தி டு மாறி ஸ்லோவர் ஒன்று நினைக்கிறேன். பிக் பண்ணிட்டார். வெயிட் பண்ணார் பேக் ஃபுட்டில். பால் 6 ஸ்கொயருக்கு மேலே தலையை தாண்டி போகிற 6 பார்க்குறீங்க. அடுத்த வந்து ஃப்ளாட்டாக போயிருக்காருங்க. இதுவும் தலையை தாண்டி போயிருக்கு. பேக் டு பேக் இங்கே 2 6. பேக் டு பேக் 2 6க்கு அப்புறமா கம் பேக்கிங் பால் இருக்குமான்னு போட்டா இதுவும் தலையை தாண்டி போயிருக்கு. ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி டு மாறி. அடுத்த பந்து ஃப்ளாட்டாக போனாருங்க. சூப்பர் ஷாட் ப்ரோ. பேக் ஃபுட்டில் ரெடியாக நிற்கிறாரு. கமிட்டிக்கு பக்கத்தில் போய் விழுந்துச்சு. 4வது 6 தொடர்ந்து 4வது 6ங்க. அது 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். இங்கே பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க ப்ளே பாய்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் இங்கே செல்வம் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். இந்த ஓவரோட முதல் பந்து துரத்துனாருங்க. காலை பார்த்து நல்ல வேகத்தில் போட்டாங்க. செகண்ட் பால் ஸ்லோவர் ஒன் டிசீவ் பண்ணிட்டாருங்க. சூப்பர் ஸ்லோவர் ஒன் யார்கர் லென்த்தில் தூக்கி போட்டார். திருவி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். தேர்ட் ஒன் ஓவரில் போல்டு சொல்லிக்கிட்டே போட்டாருங்க. சொல்லிக்கிட்டே தெரிக்க விட்டார். போன ஓவருக்கு சேர்த்து போடணும். 3 பால் சிறப்பாக போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் விட்டு கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. இங்கே 4 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிழக்க செஞ்சுருக்காங்க அண்ணன். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காங்க. போன பால் வைடு ரீபால். இந்த பால் நல்லா வந்து ரிசீவ் பண்ண. பேக் டு பேக் 2 வைடு. இந்த பால் ரீபால்.
செல்வம் டு விஜய். ஃப்ளாட்டாக போயிட்டாருங்க. ஹைட் ஓவராக இருக்கான்னு பார்த்தா நல்ல எஃபர்ட், பட் இருந்தாலும் 6 போயிடுச்சுங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக போனார். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிக்க பார்த்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். கொடுக்க பார்க்கல. நியூ பேட்ஸ்மேனுக்கு 2 ஒய்டு போட்டாங்க. ஒய்டுக்கு அப்புறமா கம்பேக்கிங் பால் போடும்போது ஒரு சாத்திட்டார். லாஸ்ட் ஒன் ஸ்லோவர் ஒன் பிச்சில் யூஸ் பண்ணி போட்டாங்க. டீப்புக்கு பேருக்கு சிங்கிள். இப்போ எந்த ஓவர் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளே பாய்ஸ். இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஜெகன் வந்துருக்காங்க. விஜய் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து சொலட்டி விட்டாரு. பேக்வர்ட் ஸ்கொயர் ரகு ஒரு ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க முதல் பந்தில். செகண்ட் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ரூபன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லோ ஃபுல் டாஸ் தட்டி விட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க டீப்லேருந்து. ஃபீல்டர் வரத்துக்குள்ள ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் பால் ஓவரில் ஜெகன் டு விஜய் ஸ்லோ லோ லெக்கட்டர். ஃபோர்த் ஒன் ட்ராக் டவுன் ஆகிருக்கு. லோ ஃபுல் டாஸ் பெரிய விஸ்க்கு தான் போக பார்த்தாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த இன்னிங்ஸில் ஒரு பிடிக்க முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் போன பால் லோ ஃபுல் டாஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துச்சு. அப்படின்னு பார்த்தா ஐயோ கையில் உள்ள கேட்ச் எதிர்வயலில் எடுக்க முடியல. ராஜ் அவர்கள் ஃபீல்டர் இங்கே 2 எடுத்திருக்காங்க இந்த மந்தில். முக்கியமான வந்து இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் துரத்துனாருங்க. வயலில் உரசி வந்திருக்குன்னு தோணுது. கார்த்தி எங்கள் ஃபீல்டர் கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. த்ரோ பெட்டராக விட்ருக்காரு. 2 எடுத்திருக்காங்க. இப்போ 2 3ஆக மாற்றுறாங்க. எஸ் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க இங்கே 3 ரன். முதல் இன்னிங்ஸ் முடிவில் 62 ஆடிருக்காங்க இங்கே ப்ளே பாய்ஸ். 30 பந்தில் 63 இப்போ டார்கெட்டு கேங்ஸ்டர்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரகு, நான் செகண்டில் செல்வம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தினேஷ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து 4 பந்துங்க பாக்ஸ் டு பாக்ஸ் ஒரு யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நல்ல வேகம் வந்திருக்கு. செகண்ட் ஓவரில் பிச்சை யூஸ் பண்ணார். அடிச்சு போட்டப்பட்ட பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கல. சரியாக படல. இங்கே சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்வம் ஒரு பிடிக்கிற முதல் பந்து தேர்ட் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லேயே பேட் அவுட்டாங்க. ப்ரொடெக்ஷனுக்கு ஃபீல்டர் 2 பேர் இருக்காங்க. ஐயோ அவங்க எடுத்து விட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதில் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. அடுத்த பந்து பிக் ஸ்விங்க்கு போனாங்க. மேலே போட்டு டாட்டு. லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் ஓவரில் இதுவும் டாட்டா இருக்குது. பேக் டு பேக் 2 டாட். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சுங்க. அவுட் சைட் ஆஃபில் கரெக்டாக பேட் அவுட்டார். அலாங் த கிரவுண்டில் சிங்கிள் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா அங்கே மிஸ்ஃபீல்டுக்கான நம்ம அனுபவ சான்ஸ் பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஓவரை சிறப்பாக போட்டுருந்தாரு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அங்கே இந்த ஃபீல்டர் அங்கே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நல்லா போட்டுருந்தார் ரன்னு ஓவரை. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே கேங்ஸ்டர். செகண்ட் ஓவர் பிரதீப் போட வந்திருக்காங்க. ஒரு பிரதீப் போடுறாங்க. போட்ட முதல் பால் ஒய்டு முதல் பால் ஃப்ளாட்டாக போனாருங்க. ஹைட்டான ஃபீல்டர் அங்கே மாறி அவர்களை ஃபீல்டராக வச்சுருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் ஆமாம் சாம எக்ஸ்ட்ரா பே. தேர்ட் பால் ஓவரில் பிரதீப் டு செல்வம் ஸ்லோவர் ஒன்றுக்கான முயற்சி. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் ஃபைன் லெக் பேருக்கு பந்து. கார்கி அவர்கள் எடுத்து விடுறதுக்குள்ள ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க அந்த பந்து. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் ரகு இருந்தாங்க. லென்த்து பிஃபோராக எடுத்தார். அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் கைக்கு வந்திருக்கு டாட்டு. வேஸ்ட் எயிட் நோ பால் காரணமாக ஃப்ரீ கிட்டு. அந்த பால் ஒய்டு போயிடுச்சு. ஸோ ஃப்ரீ கிட்டு கண்டினியூ ஆகுது. பேட்டில் ஒரு நிற்கு ஃபாஸ்ட்டாக போகும். ஃபஸ்ட்லி பால் தடுக்க முடியலங்க. பவுண்ட்ரி ஃப்ரீ கிட் யூஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சரியா அப்பல்ல சாம ஏஜ் டாப் ஏஜ் கீப்பர் கையிலே விழுவும். கேட்ச் டேக்கன். விக்கெட்டோட ஓவர முடிகிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க கேங்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் தினேஷ் படம் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கர் ரகு, நான் செகண்டில் நியூ பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ஃபேன் ஸ்டீஃபன் ராஜ். இந்த ஓவரோட முதல் பந்து பிக் ஸ்விங் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஓட்ட ஓவர் எல்லாமே சிறப்பாக போட்டு போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ப்ளே பாய்ஸ். செகண்ட் பால் ஓவரில் தினேஷ் டு ஸ்டீஃபன் ராஜ். நல்ல யாருக்கா நல்ல பேஸில் ஸ்டிக் அவுட்டாக தூக்கி இருக்கும். சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் டபுளாக மாறுது. ஷார்ட்ல ஃபீல்டு கிடையாது. டீப்லேருந்து வரணும் ரமேஷ். தேர்ட் பால் ஓவரில் தினேஷ் டு ஸ்டீஃபன் ராஜ் சரியா பல்லங்க. பவுலர் ஆடிந்து எடுக்க முடியாது. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்திலையும். நெக்ஸ்ட் ஒன் தினேஷ் டு ரகு.
குட் ஷாட்டுங்க. அவுட் சைடு ஆஃப்ல இன்சைட் அவுட்னு தூக்கி விட்டாரு. பிச் டாப் டெலிவரி, ஓவர் பிச் டெலிவரி தெளிவாக மேக்ஸிமம் கொண்டு போயிருக்காங்க இங்கே. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில். இப்போ லெஃப்ட் சைடில் போயிருக்காங்க. போன தடவை ஆஃப் சைடில் போயிருந்தாங்க. முத்தந்துக்கு அப்புறமா 4 அப்படின்னு பார்த்தா 4 விடாமல் தடுத்துட்டாங்க. நல்ல ஸ்டாப் அங்கே. லெஃப்ட் ஃபீல்டர் கார்கி அவர்கள் ஃபீல்டர் சிங்கிள் இருக்காங்க இந்த பந்தில். லாஸ்ட் ஒன் குட் ஷாட்டுங்க. ஒரு மேக்ஸிமம் கொண்டாட்டாங்க. ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இப்பயும் ஒரு சிங்கிள் டபுளாக மாறுது ஃபீல்டர் வரத்துக்குள்ள. 2 ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க கேங்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கார்கி போட வந்திருக்காங்க. லாஸ்ட்டு 12 பால் பாக்கி இருக்கு. 30+ தேவை. இந்த ஒரு முதல் வந்து சுவிட்சிட்டு காண வச்சு சரியாக அப்பாடல. பாயிண்டில் டீப்பில் ஃபீல்டர் அங்கே சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. ஃப்ளாட்டாக புல் பண்ணாருங்க. பவர் இருக்கா என்னஃபா அப்படின்னு பார்த்தா எஸ் ஆல் தி வே கோஸ் ஃபார் 6 அங்கே. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பால். அம்பேஸ் கால் வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இதில் ராஜா அவர்கள் ஃபீல்டர் 2 இங்கே வெயிட் சைட் நோ பால். ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட். இல்லை ரகு இருக்காங்க. நல்லா வந்து ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் திருப்பினாருங்க. டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு மீனிங் கார்கி இந்த ஒரு நாளில் யாருக்கு பார்க்க முடியுது. ரகு ஸ்டேக்கில் இருந்தாங்க. நல்லது கார்கி டு ஸ்டீஃபன் ராஜ். நல்லா வந்து எம்பவே இல்லைங்க வந்து டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃப்ல கவர்ஸில் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இப்போ ஸோ டீப்லேருந்து வரணுங்கிறதுனால 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கேங்ஸ்டர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போகிறதுக்கு ரூபன் வந்துருக்காங்க. 6க்கு 19 தேவை. அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து முதல் பந்து முக்கியமான முதல் பந்து டாட் ஆயிருக்கு. செகண்ட் பால் ஒய்டு. ஸோ செகண்ட் பால் 18 தேவை 5ல். குட் ஷாட்டுங்க. 6ல் மாட்டிச்சு. அவுட் ஆஃப் த பார்க்குன்னு பிக்கஸ்ட் 6 தேவைப்பட்ட 6ங்க. தேர்ட் பால் ஓவரில் 12 தேவை. ஸ்லோவர் 1 ரிசீவ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேனை. கம் பேக்கிங் பால் 6க்கு அப்புறம். 4th ஓவரில் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான வச்சு தெளிவாக பட்டுச்சான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் அவருக்கு ஸ்விட்ச் ஹிட்டுக்குன்னே வச்சுருக்காங்க. சிங்கிள் எடுத்துருக்காங்க. வச்சு ஓடுறாங்க. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியும். அதை ரன் அவுட்டு. லாஸ்ட் ரிமைனிங் மேட்ச்சில் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான வச்சு சரியாக அப்பல்ல ஓட மாட்டாங்க டாட்டு. மேட்ச் பால் லாஸ்ட் ஒன் இந்த மேட்ச்சில் ஸ்லோவர் 1 ஆசைக்கு ஒரு 6 ஆறுதலுக்கு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. பட் நல்ல இன்னிங்ஸ்ண்ணே. சேஸ் மடக்கி அடிச்சாரு. 6 அடிச்சும் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் கேங்ஸ்டர் வெர்சஸ் பிளே பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க.